Hi friends, welcome. நாம இன்னைக்கு பார்க்க போற ட்ரெய்லர் ரொம்பவே ஸ்பெஷலான ட்ரெய்லர். எதுக்கு அப்படின்னா நம்ம சூர்யா சாரோட நடிப்பில் ரொம்ப நாளாக தயாராகிட்டு இருந்த ஒரு படம் கங்குவா. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக 1 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைம் இப்போ வந்து 12:59. அண்ட் இந்த ட்ரெய்லருக்கு நான் ரொம்பவே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் வந்து அடிச்சிக்க முடியாத ஒரு செம்மையான ஒரு கிளிம்ஸாக இருந்துச்சு. அண்ட் சூர்யா சாரோட நடிப்பில் சூரரை போற்று, அதுக்கப்புறமா ஜெய்பீம்க்கு அப்புறமா தியேட்ரிக்கல் வெர்ஷனில் வந்து எதற்கும் துணிந்தவன் அந்த படம் வந்து அந்த லெவலுக்கு ஒரு ரீச் வந்து கிடைக்கல. தியேட்டர் சைட்டில் வந்து ஒரு பிரம்மாண்ட ஹிட் வந்து ஓடிடியில் கிடைச்ச அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட ஹிட் வந்து தியேட்டரில் வந்து கிடைக்கல. ஸோ அந்த ஹிட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. ஆனால் கமர்ஷியல் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணிருச்சு. இருந்தாலும் வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபிலிமாக அது வந்து வரல. ஒரு சின்ன சின்ன மிக்ஸ்டு ரிவ்யூஸ், பார்த்த ஃபிலிம்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சரியான ஒரு தியேட்டர்கள் ஹிட் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான கிளிம்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரைலரும் வந்திருக்கு. அந்த ட்ரைலரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வந்துருச்சான்னு தெரில, ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். காணம் எங்கே சார் ட்ரைலரு இன்னும் வரலையே? மணி 1 ஆச்சு, ஆனால் இன்னும் ட்ரெய்லர் வரல. 1 ஆயிடுச்சு. ஒருவேளை எனக்கு தான் தெரியலையா? கங்குவா அப்படின்னு போட்டால் 16 hours ago ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இது மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது இல்லை. அஃபிஷியல் பேஜுக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் இன்னும் வரலையே. எஸ், ட்ரெய்லர் வந்துருச்சு. ஓகே, ட்ரெய்லர் ஸ்ட்ரீமிங்கில் வந்துருச்சு. நம்ம இப்போ தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 37 seconds. ஒரு செம கிறிஸ்பான ஒரு ட்ரைலராக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக அந்த மூவி கிரெடிட்ஸ் மட்டும் எப்பவும் போல் பார்த்துடலாம். மூவி கிரெடிட்ஸ் சூர்யா, பாபி தேயால் சார், திஷா பாட்னி மேம் அண்ட் அதர்ஸ். போதும், இதுக்கு மேலே பார்க்க வேணாம். ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெட்செட் கனெக்டட். 3, 2, 1 கோ. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் கில்லர் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட செம்ம விஷுவல்ஸ். விருந்தருந்த வாரீரோ. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்கு கொண்டு வா. பாபி தேயால் செம்ம இது. செம்ம விஷுவல் செம்மையா இருக்கியா? ஜோ 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். கருணா சார் இருக்கா? தலைவன் என்ட்ரி. வாவ், சூர்யா. ஐயோ, செம எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அந்த பிசிக் மெயின்டைன் பண்ற விதத்தை பாருங்க. தலைவன் என்ட்ரி. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. ஐயோ, சிரம் மண்ணுருண்டாலும் உருளும். உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா. ஐயோ, சூர்யா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பாக்குறேன். Primal instinct. Summer trailer written that with Shiva. Crocodile. அதுக்குள்ள இருந்த திவ்ரா. என்னது? யார் அது? கடைசியில் காணிக்கவே இல்லையே. 10/10/2024
ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஆன ஒரு ட்ரெய்லர். சீரியஸ்லி விஷுவல்ஸ் ட்ரீட் எல்லாத்துக்கும். அந்த கலர் டோன் மெயின்டைன் பண்ணது வந்து இங்கே ஒரு கலர் இருக்குல்ல, இந்த ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சஸ் கலர் இருக்குல்ல, அது வந்து பாபி டியால் சாருக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா சாருக்கு அந்த க்ரீனிஷ் கலர் டோன் பேட்டர்ன் கொண்டு வந்தது ஐயோ, அதுலேயுமே காமிச்சிருந்தாங்க, கிளிம்ஸ்லேயும் காமிச்சிருந்தாங்க. ஆனால் செம்ம ட்ரீட், விஷுவல் ட்ரீட்டு. அந்த க்ரொக்கடைல் காமிச்சப்போ நான் ஏதோ அதுவுமே வந்து ஒரு பாட்டாக வரும்னு நினச்சேன். பட் இல்லை, அது வந்து கொண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம சூர்யா சாருக்கு இப்படி ஒரு செம்மையான ஒரு ஃபிலிம். தெரில இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்குது. விஷுவலாகவும் சரி, இல்லை எமோஷ்னல் கனெக்டாக இருந்தாலும் சரி, இந்த படத்தில் கன்ஃபார்மாக அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தெரில. தேவி ஸ்ரீ பிரசாத் சார் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த சட்டில் இறங்கி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு மாடரேட் லெவலுக்கு வந்து ஒரு ஹை பீக் கொண்டு போய் நிறுத்தி அகெயின் ஒரு எமோஷ்னல் அந்த சைலண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அந்த சைலன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக நம்மளுக்கு தெரியும். அதை வந்து இந்த ட்ரெய்லர்லேயே இவங்க கொண்டு வந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் எத்தனை டைம் சொன்னாலும் இந்த விஷுவல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டே இருக்கும். அண்ட் ஆக்டர் சூர்யா சாரை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த படத்தில் வேற ஒரு லீக்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. சூர்யா சாரையும் பாபி டியால் சாரையும் தவிர வேறு யாரையும் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து அதிகமாக காணிக்கவே இல்லை. அண்ட் இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ட் போர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரெசன்ட் போர்ஷன் வந்து இதில் காணிக்கவே இல்லை. கருணா சார் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருந்துச்சு. டைலாக்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள ஒரு டைலாக். ஆனால் இந்த ட்ரைபல் போர்ஷன் அப்படின்றது வந்து ஒரு 300 இயர்ஸ்க்கு பிஃபோர் எடுத்த மாதிரி உள்ளதாக காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரைபல் செட்டப்ஸ் எல்லாமே வந்து அது பார்க்கும்போது இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே புரியுது. ஓகேவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்குமே தேவையான ஒரு படமாக இருக்கும். எல்லா ஆடியன்ஸும் விரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் எனக்கு இந்த ட்ரெய்லரில் நான் பார்த்தது. அந்த டைலாக்ஸ், அதுக்கப்புறம் சூர்யா சாரோட அந்த ஆக்ரோஷமான ஃபேஸ், அதுக்கப்புறம் அந்த விஷுவல் ட்ரீட், இதெல்லாம் தான் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. நான் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனில் நல்ல சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஏன்னா இந்த லாஸ்ட் 6 மந்த்தாக தமிழில் வந்த ஃபிலிம் வந்து எதுவுமே வந்து பெரிய லெவலில் எதுவும் போகல. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த நம்ம மகாராஜா ஆகட்டும், இல்லை ராயன் ஆகட்டும், அகைன் நல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட் ஃபிலிமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொட்டுக்காளி வரப்போகுது. அப்புறம் பெரிய லீகாக வந்தது இந்தியன் 2, அந்த அளவுக்கு சரியாக போகலன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ கங்குவா மேலே தான் எல்லாரோட பார்வையுமே இருக்குது. அதுக்கு முன்னாடி September 5 நம்மளோட காட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது வரப்போகுது. ஸோ இது அடுத்தடுத்த மாதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெரிய ஃபிலிம், ஒரு கண்டென்ட் ஃபிலிம், ஒரு நல்ல பெரிய ஃபிலிம், கண்டென்ட் ஃபிலிம் அப்படின்னு மாறி வரப்போகுது. ரொம்ப என்ஜாயபிள் இயராக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எனக்கு 100 out of 100 அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா, இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ, யுவர் மாஸ்க் மேன் பாய்.